தூங்கு கண்ணு அப்படின்னுவாங்கல்ல, அது வந்து அது வந்து அப்படியே உலகாயா உனக்கில்ல அவள சீன் மிஸ்ஸுக்கு புடிச்சது கெல்தி மீன் வேணா சொல்லுங்க வருகிறேன். 7th வந்து தனியார் நிகழ்ச்சிக்கு போய் பாடினேன், அவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க. பயங்கரமா கட் ஆயிருக்குங்க. இந்த அழுவும் போது அழுவ கூடாதுன்னு இந்த இடத்துல ஸ்டாப் பண்றோம். போலாம் உங்க கையில ஒரு லாலிபாப் கொடுத்து பெட்டர் லைஃப் நெக்ஸ்ட் டைம் வாங்க. அங்கதான் குட்டி பசங்கங்கறனால என்ன எனக்கு சாக்லேட் கொடுக்குற, ஜெயிச்சா வந்து மஞ்சி, தோத்தா லாலிபாப். கடம்பட்ட ஹார்ட்ட நான் காம்ப்ளிமெண்டா கொடுக்க, அவ புள்ளைக்கு ஒரு அப்பனாக நினைச்சேன், நல்ல அப்பனா என் அப்பனை தோக்க அடிப்பேன். சந்தோஷ் நான் நல்லா மீட் பண்றேன் நேர்ல, சந்தானம் சாரை பாக்குறேன், ஸ்ருதிஹாசனை பாக்குறேன், எல்லாரையும் பாக்குறேன் நானு. எனக்கு அப்பப்போ கிள்ளி பாத்துக்கணும். எங்கேயோ போயிட்டாய், அங்க இருந்து எங்கேயோ வந்துட்டேன். அத்தை திருமுத்து திருநகை அத்தி திருமுத்து சரவண முத்துக்கொரு வித், அந்த பாட்டை வந்து நான் ரீமேக் பண்ணி ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். ஹலோ காய்ஸ், அதாவது நான் பயங்கரமா மீட் பண்ணணும்னு நினைச்ச ஒரு 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 காம்போ, ஒரு பயங்கரமான ஒரு காம்போ, ஒலலாய் காம்போ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆஃப்ரோ ப்ரோ அண்ட் கெளுத்தி. ஹாய் ப்ரோ. ஹாய். வணக்கம். ஹாய் வணக்கம். ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணிட்டோம், செகண்ட் மீட்டிங். எனக்கு இந்த இந்த காம்போ பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எப்போ கிரியேட் ஆச்சு கெளுத்தி அண்ட் ஆஃப்ரோ எக்ஸ் கெளுத்தி, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நான் வந்து 9th படிக்கும்போது. அப்படியா? சீரியஸாவா? 2019 அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆமா லாக்டவுன். அப்போ வந்து 20 அப்போ 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து எனக்கு வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறதுக்காக வீட்டில் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஃபோனை வச்சுட்டு டிஸ்கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் ஏற்றினேன். அது வந்து நீங்கள் எதனா கேம் விளையாடும்போது அது யூஸ் பண்ணி இன்னொருத்தவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அந்த விளையாடும் போது நான் முதல்ல அட்டிகல்ச்சர்லாம் ஃபாலோ பண்ணுவேன். இந்த ஜொர்த்தால மிஸ்கின் ரசிகன்லாம் ஒரு சாங் முதல்ல இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து லைக் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிஸ்கார்ட் ஆரம்பிச்சாங்க. உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு எல்லாரும் அவங்களோட பாட்டு அனுப்ப சொன்னாங்க, ஆடிஷன் மாதிரி. நானும் என் பாட்டு அனுப்பிச்சி விட்டேன். அப்போ கோபால்னு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அந்த பாட்டு அனுப்பிச்சி விட்டோன்னே அப்புறம் மீட் பண்ணாங்க. மீட் பண்ணி அதுக்கப்புறம் 2025 அப்படி ஒன்று கிரியேட் ஆச்சு. அந்த கோபால் பாட்டு தான் அந்த பெஸ்டில ஒரு ஸ்கூல் ஒன்று வரும், கோபால் டியூஷன் சென்டரா, அங்க ஒரு கனெக்ஷன். அந்த கோபால் தான் அது, கோபால் தான் வேற லெவல். கோபால் இந்த பாட்டு எங்கேயும் கேட்ட மாதிரி இருந்து, இந்த கேட்ட மாதிரி இருக்குன்னு டக்குன்னு கரெக்ட் ஆயிருச்சு. சூப்பர். உங்களுக்கு எப்படி ஸ்பார்க் ஆனாரு கெளுத்தி? அந்த டைம்லயே வந்து நாங்க வந்து ஆன்லைன்ல பேசிட்டு இருப்போம் வீடியோல. அங்க நாங்க பேசுற கண்டென்ட்டை வந்து மீமாக்கி அந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு ரியல் டைம். அப்பதான் யாரா அவன் எப்படி இவ்வளவு சீக்கிரமா மீம் போறான்னு. அடுத்தது மீமுக்கு அப்புறம் ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு பீட் டவுன்லோட் பண்ணி நாங்க பேசிட்டு இருக்கிற கண்டென்ட்டை வந்து ரேப் ஆக்கி அந்த பீட்ல ரெக்கார்ட் பண்ணி அந்த சேனல்ல போடுறோம். இதெல்லாமே ரியல் டைம்ல நடக்குது. யார் நீன்னு போட்டா வீடியோ கேமரா ஓபன் பண்ற ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கு. டேய் நீ யாரா இவ்வளவு வேலையை பாக்குறது? சூப்பர். சரி முருக பக்தர்னு எனக்கு தெரியும். ஓகே. ஸோ அப்படி தெரிஞ்சவர் தான். இந்த நீங்க சொல்லும் போது எனக்கு இந்த நாடோடிகள் படத்துல எதுலையோ அந்த கஞ்சா கருப்பு அவர் வந்து ஃப்ளெக்ஸ் அடிப்பாங்கல்ல, அந்த ஞாபகம் தான், அந்த மீன் தான் ஞாபகம் வருது. ஸ்பாட்ல டக்கு எடுத்து போட்டா இருந்தது. ஸோ எப்படி சிங்க் ஆச்சு? ஓகே, இப்படி ஒரு பையன் இருக்கான்னு தெரியும், நம்ம ரேப்போக்கு சிங்க் ஆகுறானா, நம்ம ஒர்க்குக்கு சிங்க் ஆகுறானா. நிறைய பாட்டு எழுதணும், பல வருஷங்கள் பாட்டு எழுதி அனுப்பிட்டே இருப்பாப்ல. இது ஓகே, இது நல்லா இல்லை, இது அது அப்படின்னு ஃபைனலாக ஒரு பாயிண்டில் ஓகே இது நல்லா இருக்குன்னு எங்களுக்கு எல்லாம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா இறங்கணும். உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ப்ராசஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? நான் ஃபர்ஸ்ட் அடி மீட் பண்ணும்போது என்கிட்ட ஒரு பாட்டு ஒன்று இருந்துச்சு, அத்தை திருமுத்து திருநகை அத்தி திருமுத்து சரவண முத்துக்கொரு வித். அந்த பாட்டை வந்து நான் ரீமேக் பண்ணி ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன். அந்த பாட்டு நான் பாடினா என்னால பிரீத் கண்ட்ரோல் பண்ணி பாட முடியல. அது வந்து என்னோட
ஸோ அதனால பண்ண முடியல. அதனால அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பாடல்கள் நாங்கள் பண்ணிட்டே இருந்தோம். சும்மா டிராஃப்ட் சாங்காக பண்ணி 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 ஒரு 20-30 சாங் அப்படியே. அப்படியா? ஆமாம் 20-30 சாங் கன்ஃபார்ம். 30 சாங்னா ஃபுல்லா முடிச்ச எல்லாம் ஸ்கிராட்ச் ஸ்டார்ட் பண்றது, எந்த ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று. ஃபர்ஸ்ட் சாங் என்ன சாங் உங்களோட கம்போசிஷன்ல ஃபைனல் பண்ணீங்க? ஃபுல் சாங்கா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசிஷன்? இல்ல பெஸ்டி. பெஸ்டி தான். 4 பெஸ்டி மிஸ் ரெண்டுமே ஒரே டைம்ல பண்ணோம். அப்புறம் உலலை தான். உலலாய்க்கு தான் நிறைய டைம் எடுத்துக்கிச்சு இல்லையா ப்ரோ? எதனால உலலாய்க்கு அவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு? நான் எழுதவே இல்லை. ஒரு 2 மாசம் ஃபுல்லாக பேசின்னு இருந்தோம். ஃபுல்லாக என்ன நடக்குதுன்றதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண பாடல்கள்லாம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சும்மா வைப் விற்கிறதுக்கான ஒரு சாமானா நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். சாமான் ஃப்ளெக்ஸ், வைப், ஜாலி, ஃபன் அந்த மாதிரி எழுதிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நிறைய சாங் எழுதிட்டோம் ஆல்ரெடி. அதனால அந்த ஸ்டைல்ல எழுதுறது வந்து இன்னும் கொஞ்சம் குயிக்கா எங்களால பண்ண முடியுது. ஆனா இந்த ஒலலை ஸ்டைல் சாங் எழுதுறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆமா, ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீலிங் அதை பத்தி பேசுறது வந்து ஈஸி கிடையாது. அதான் நார்மல் ஸ்கூல் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போட்ட மாதிரி தான். என்ன கதைனே தெரியாது. ஒரு மாதிரி உள்ள போன அழுகையெல்லாம் பத்தி பேச சொல்றாங்க. எனக்கு வந்து சிம்பத்தி பண்றதே எனக்கு பிடிக்காது. இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சிம்பத்தி வாங்குறது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்காது. ஆனா இந்த பாட்டு அதுதான் அப்படின்ற போது எப்படி அதை எழுதுறது நான் கேட்டேன் அவர்கிட்ட. அப்புறமா தான் அவர் சொன்னார், லைக் நீ உன்னோட உண்மையான கதை என்னன்னு பேசினாதான் அது என்னன்னு மற்றவங்களுக்கு அது பாசிட்டிவ் எனர்ஜி அவனுக்கு மாறும் அப்படின்ற ஒரு மேட்ரு. ஆனால் அது மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி பாட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இதை பார்த்து ரிலேட் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் இப்போ கெளுத்தி கூட பேசி, அன்னைக்கு நான் வந்து சும்மா வாக்கிங் போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து நான் அப்படியே கட்டி பிடிக்கிறான். நான் பயந்துட்டேன். என்ன யார் நீங்கன்னா அவங்க வந்து தேங்க்யூ ப்ரோ ஃபார் கெளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சின்ன பொண்ணு. ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காவும் இருந்தது, பட் நல்லா இருந்துச்சு. ஒரு பாக்குறாங்க, நோட் பண்றாங்க. அவங்க ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு அந்த பாட்டை. அந்த ஒலலை பாட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவங்கள பாதிச்சிருக்கு. அந்த பாட்டு எழுதும் போதும் எங்களை பாதிச்சிருக்கு. நம்ம எழுதுற ஒவ்வொரு லிரிக்குமே நம்ம லைஃபே அது பாதிக்கும். அது நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் கெளுத்திக்கிட்ட. எனக்கு ரொம்ப பயங்கரமா ஹிட் ஆயிருச்சு ப்ரோ. நான் கெளுத்தி ப்ரோக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணியிருந்தேன். எதுக்கு எனக்கு எந்த லைன் ஹிட் ஆச்சுன்னா, அடி வாங்கி வாழும் அம்மா ஏஞ்சல், எங்க அம்மா அடி வாங்கி அப்பா கிட்ட அடி வாங்கி லைஃப் நான் கனால பாத்திருக்கேன்ல, பயங்கரமா ஹிட் ஆகி அழுக ஆரம்பிச்சேன். அந்த கிட்ட என்னடா இப்படி ஹிட் ஆயிருச்சே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணி பார்க்கலாம் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலி ஹேப்பன். ஸோ உங்களுக்கு எழுதும் போது அந்த ஒரு இம்பாக்ட் தெரிஞ்சது இல்லை? கண்டிப்பா. அதான் அது வந்து ஒரு எழுதும் அந்த ஒரு 4 ஹவர் உட்காந்து இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அப்புறம் அதுல இருந்து ஒரு 3 லைன் வரும். அப்புறம் க்ளோஸ். அப்புறம் வீட்டுக்கு போயிடுவாப்ல. நானும் அப்படியே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ மறுபடியுமான்னு தோணும். இந்த மூடுக்குள்ள போடுமான்னு தோணல. ஆனா அப்படி போய் அதை ஒரு 10-20 தடவை பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாட்டு ஃபார்ம் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, பரவாயில்ல இந்த பாட்டுல ஒரு மேட்ரு ஒன்று வந்துடுச்சுன்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க டெய்லி உட்காந்து பாட்டு எழுதுவோம் இந்த பாட்டை. ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி அந்த மூடுக்குள்ள போறது வந்து எங்களுக்கு பிரச்சனை. அங்க கம்ஃபர்ட் ஆயிடுச்சு அந்த மூடுல. ஆனா முதல்ல அந்த மூடுக்குள்ள போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஹிப்ஹாப் சார் வந்து பயங்கரமா, ஆதி அண்ணா வந்து பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணியிருந்தாங்க. அது எவ்வளவு ஹாப்பியா இருந்தது. கண்டிப்பா அஃப்கோர்ஸ் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே நமக்கு இப்படி அட்டிகல்ச்சர் உங்களுக்கு ஒரு இதா இருந்திருக்கும். ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவும் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலா, பேஷனா, இந்த பேட்டர்ன்ல போலாங்கிற ஒரு ஐடியாலஜில இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அவர்கிட்ட இருந்து நமக்கு ஒரு குட் கமெண்ட்ஸ் வருது, அவர் நம்மளோட ஃபேனுன்னு சொல்றாரு அப்படிங்கும் போதெல்லாம் அவர் பயங்கரமா ஜாலியா இருந்திருக்குமே. நான் கமெண்ட் வந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி யூடியூப்ல. அந்த கமெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே ஏதோ நடக்குது இந்த ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம ஒரே விஷயம் தான் பண்ணியிருந்தோம். இப்போ புது விஷயம் நடக்கும்போது புது இன்ட்ராக்ஷன்லாம் வருது அப்படின்னு பார்த்து இதுவான அப்புறமா நிறைய இன்டர்வியூவில் சொல்ல ஆரம்பிச்சார். அவர் லைக் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அவர் போகிற எல்லா இன்டர்வியூலையும் பேரை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவர் சொல்லணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. நான் யாரோ அவர் ஏன் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக நன்றி. அது ஸ்டேஜ்லயுமே வந்து சொல்லியிருந்தாரு, ஹிப்ஹாப் சாருக்கு ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் ஸ்டேஜ்லயும் ஆல்ரெடி ஸ்டார், ஆனா அவனுக்கு பெரிய ஃபேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அந்த இன்டர்வியூ நான் வந்து என்ன கதைனா, அதுக்கு ஆக்சுவலா நான் ஏன் அங்க போனேன்னா எனக்கு காலேஜ்ல ஓடி வேணும். சரி, மெடிக்கல் லீவ் கொடுக்க மாட்டாங்கன்ட்டாங்க.
எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். நான் அங்கிருந்து கிளம்பி போனா இப்போ சொல்லிட்டாங்க சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஜாலியா போயிட்டேன். போனதுக்கு அப்புறமா அங்க உட்காந்துருந்தது ஃபுல்லா என் லோயலா காலேஜ் பசங்க தான். அவனுங்களும் ஓடிக்காக தான் வந்து உட்காந்துருக்கானுங்க. எல்லாருமே இதே பழம் போல. நான் அப்புறம் உள்ள போயிட்டு நின்னா இவர் இப்படி சொல்லிட்டாரு. இது எனக்கு அந்த ரீல்ஸ் எல்லாம் இப்படி வரும்னு எனக்கு தெரியாது. அது முடிஞ்சு ஒரு 4-5 மாசம் கழிச்சு தான் இந்த ரீல்ஸ் இப்படி பாப்பப் ஆகி ஏதோ ஒரு நல்லது வந்துட்டு இருக்கு. ஆமா கிரேட். ஒலலாய் 2 பெர்ஃபார்மன்ஸ் கேட்டுடலாமா? 10 மாசம் வீட்டுல கஷ்டம், கியூட்டான ஃபேமிலியா வாழ இஷ்டம், டிவியில சீரி போலி ஓடுனாலும் எங்க வீட்டை பார்த்து சீரிக்குது மொத்த ஊரும், சீட் பண்ணிட்டு போன டேடி டேஞ்சர், அடி வாங்கியாலும் மம்மி ஏஞ்சல், இவன் தான் அப்பன்னு அப்பவே தெரியாம விந்து ஓட்டத்துல ஜெயிச்சேன், பௌர்ணமி இரவில் அடைமலை புயல், என்னைக்கும் இல்லாத விசித்திர செயல், 10 மணி மேல வீட்டுக்குள்ள ரத்தக்கார, கட்டில் கடியில அம்மா கட்டி பூச்சி கேட்க, 10 மாசம் தூக்கி பெத்ததாரு, நீலா பார்த்து சோறு ஊட்டினதாரு, தாளாட்டி பாலூட்டி வளர்த்ததாரு, காலை ஆட்டி தூங்க வச்சதாரு, சொல்லு கேளி சொல்லு கேளி நானா உங்க அப்பாவான்னு சொல்லு கேளி சொல்லு கேளி நானா உங்க அப்பாவான்னு சொல்லு கேளி, ஓலலாய் 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 மாலலாய் ஓலலாய் ஓலலாய் மாலலாய் வாயில ஒண்ணுமே நோயல. சூப்பர். வா வா வா. இப்போ பக்கத்துல உட்காந்து கேட்கும்போது அந்த மூடு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மூடுக்குள்ள போறதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஆமா இப்ப கூட அந்த நிசப்தமான மூட ஃபீல் பண்ண முடியும். ஆமா ஆமா இல்ல இன்னொரு போர்ஷன், அந்த போர்ஷன் இருக்கு, இடப்பட்ட இடத்த வந்தாவ நிரப்ப, அந்த மாதிரி அந்த ஹார்ட்ட கம்ப்ளீட் அந்த போர்ஷன் ஒரு பாடிடலாமா? இடப்பட்ட இடத்துல வந்தாவன் நேரப்ப, கடம்பட்ட ஹார்ட்ட நான் காம்ப்ளிமெண்டா கொடுக்க, அவ புள்ளைக்கு ஒரு அப்பனாக நினைச்சேன், நல்ல அப்பனா என் அப்பனை தோக்கடிப்பேன், அவளுக்கு என்ன தவிர வேற யாரும் தேவையில்லை, அவ அப்பனுக்கு தேவை சொந்த ஜாதி மதக்கார, எரியும் வீட தீயணைப்பு தூரை அணைக்க, எரிற எரி மலைய அணைச்சு கேட்டா, உனக்கு லவ் குத்ததாரு கேலி, உனக்கு கேரு குத்ததாரு கேலி, உனக்கு செல்லம் குத்ததாரு கேலி, உனக்கு கிஸ் குத்ததாரு கேலி, சொல்லு கேலி சொல்லு கேலி நானா உன் ஃபேமிலியான்னு சொல்லு கேலி சொல்லு கேலி நானா உன் ஃபேமிலியான்னு சொல்லு கேலி, ஓலலாய் 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 மாலலாய் ஓலலாய் ஓலலாய் மாலலாய் சொல்றது ஒண்ணுமே புரியல. பயங்கரம். சொல்லு கேளி சொல்லு கேளி. அது ஒண்ணு, இந்த லவ் கொடுத்ததாரு, கேரு கொடுத்ததாரு, கிஸ் கொடுத்தது, அந்த கிஸ் கொடுத்ததாரு அப்படி அந்த பாயிண்ட்ல ஒரு கிஸ் ஒண்ணு கிடைக்குது பாருங்க, பயங்கரமா இருக்கு. ரெக்கார்டிங் அப்படியா? அந்த ரெக்கார்டிங்ல நீங்க சொல்ல வந்துட்டு சொல்லாம போன எப்படி அது? அந்த ரெக்கார்டிங்ல நீங்க உட்காந்தீங்கன்னா நீங்க எழுந்து போயிடுவீங்க வெளியே. அவ்வளவு போச்சா? ஹெவி தான். ஆமா இந்த ஸ்டுடியோ கிடையாது, அப்போ வந்து அங்க கீழ்பாக்கல அங்க கிரியேட் பண்ணது. ஒலலாய்ங்கிற பேர் எப்படி பிடிச்சீங்க? அது லிரிக்ஸ் எழுதும் போதே வந்ததானா? இந்த தூங்க கண்ணு அப்படின்னுவாங்கல்ல, சீரியஸா? அது வந்து அது வந்து அப்படியே ஒலலாயா மாறிச்சு. ஒலலாயா மாறி அது வந்து நான் வேற ஒரு பாட்டா குத்தேன், இவர் என்ன பண்றாரு, அதுல இருந்து ஊக்கம் மட்டும் புடிச்சிட்டாரு, சதறேன் நானு ஐயோ அப்படின்ட்டு ஒலலை அப்படின்னு. நல்லா ஒரு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு கென் ப்ரோ, ஆஃப்ரோ ப்ரோ, இந்த ஒரு அட்டி கிடைச்சது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும்ல. நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்தது ஒண்ணு, இந்த அட்டிக்குள்ள வந்து ஒரு லைஃப் டிராவல் ஒண்ணு பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா. இது எப்படி நடந்துச்சு தெரியல, நான் எங்கேயோ இருந்தேன், நாங்கெல்லாம் சென்னையே கிடையாது, இப்பதான் சேர்த்துக்கிறாங்க, முன்னாடி திருவள்ளூர். அது அவ்வளவு அவுட்ரு. ஆமா, நான் அங்கிருந்து வரணும்னா அங்கிருந்து வந்து ஒரு ஆட்டோ 2 ஆட்டோ பிடிச்சி, லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி, லோக்கல் ட்ரெயின்ல இருந்து மெட்ரோ ட்ரெயினுக்கு மாதிரி, மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து சென்ட்ரல்ல இருந்து நுங்கம்பாக்கம் வந்து, நுங்கம்பாக்கத்துல இருந்து கீழ்பாக்கம் வரணும். இவ்வளவு பெரிய டிராவல் இருந்துச்சு. இது எனக்கு நடக்கிறதே எப்படின்னா, நான் 2 உலகத்துக்கு மாறி மாறி போயிட்டு வந்துட்டு அது எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. அது இப்போ கூட இப்போ நான் பெசன்ட் நகர்ல இருக்கிறப்ப எங்க வீட்டுக்கு போனா அந்த சிச்சுவேஷன் திருப்பி மாறிடும். அந்த லைஃப் ஒரு மாதிரி கிரியேட் ஆயிரும். இங்க ஒரு லைஃப் அது என்னால நம்பவே முடியல. இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சந்தோஷ் நான் எல்லாம் மீட் பண்றேன் நேர்ல. ஆர்யா சார் கூட உட்காந்து லிரிக்ஸ் எழுதுறேன், சந்தானம் சாரை பாக்குறேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, எல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா. ஸ்ருதிஹாசனை பாக்குறேன், இருங்க பைக். ஆமா, எல்லாரையும் பாக்குறேன் நானு. எனக்கு ஓகே, அப்பப்போ கிள்ளி பாத்துக்கணும். உண்மைதான், இது உண்மைதான் மோடு இல்ல. உங்களுக்கு ஓகேன்னா நம்ம அவரோட அந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா அதை பத்தி நம்ம ஷேர் பண்ணலாம். அந்த உலகம் இருக்குல்ல, உங்களோட உலகம், பழைய டான் லைஃப். அப்படியா? ஏரியா ரவுடியா? ஏரியா
எங்க ஏரியாலேயே பேர் தெரியாத ஒரு பையன் நான் மட்டும் தான். இருக்கிற இடம் தெரியாம இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது, எங்க சொந்தக்காரங்களுக்கே என் பேர் தெரியாது. இப்போ இதை பண்றக்க மூலியமா தான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரியுது. ரவுடிலாம் கிடையாது வீட்டுல. நானே சும்மா வெளியே வருவேன், பால் பாக்கெட் வாங்க போவேன், வருவேன், அவ்வளவுதான். வீட்டுல யாருமே தெரியாது, நிஜமா தெரியாது. கடைக்காரர் கூட என் பேர் தெரியாது. சரி. ஆமா ஆமா. இப்ப கெளுத்தின்னு தான் தெரியும்ல, ஃபுல் நேம் ஒரிஜினல் நேம் தெரியாது. ஒரிஜினல் நேம் ஏரியாலே தெரியாது. ஒரிஜினல் நேம் நிறைய பேருக்கு தெரியாது. சொல்லிடுறீங்களா ஒரிஜினல் நேம் என்னன்னு? அது ஒரு நல்ல ஒரு அதாவது அழகான பேர் வச்சு அழகான பேரு. பட் அது இப்பவே நம்ம சொல்றோம்னா அது கொஞ்சம் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம். ஏடா கொடன்னு நினைக்கிறேன் பேரு. இன்ஸ்டால அப்படிதான் போட்டிருக்காருங்க. ஏடா கொட தானே போட்டிருக்கீங்க? ஏடா சும்மா அப்படி. வீட்ல எப்படி ப்ரோ இந்த இந்த மியூசிக்லாம் பண்றதுக்கு சப்போர்ட்? எங்க வீட்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல கர்நாடிக் கிளாஸ் எடுத்து விட்டாங்க. எங்க அம்மா அதனாலதான் இவ்வளவு அழகா பாடுறாப்ல. கர்நாடிக்ல ஒரு புலி. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல சேர்த்து விட்டாங்க. நான் போயிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயே விட்டாரு. இல்ல நான் 6th வரைக்கும் பண்ணேன். ஆமா 6th வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறமா தெரியல, மறந்துட்டேன். கர்நாடிக்கே மறந்துட்டீங்களா? போனதே மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் 7th வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு போய் பாடினேன். அவங்கள ரிஜெக்ட் பண்றாங்க. அப்புறம் நடக்கிறதா ரிஜெக்ஷன் ஆஃப் கோர்ஸ் நம்ம நடக்கிறது தான். அந்த ரிஜெக்ட் ஆனதுனால இது ஜோக்கா சொல்ல, நீங்க சீரியஸா சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்ல. எது இந்த தனியார் நிகழ்ச்சியில போய் ரிஜெக்ட் ஆனது? ஆமா நான் விளையாட்டுக்கு சொல்ல, நிஜமா நடந்தது. ஹர்ட் ஆச்சு அந்த டைம்ல, பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்குமே. இந்த அழுவும் போது அழுவ கூடாதுன்னு இந்த இடத்துல ஸ்டாப் பண்றது. போலாம். அதாவது நீங்க வந்து ரிஜெக்ட் ஆனா ரிஜெக்ட் மட்டும் ஆக மாட்டாங்க. உங்க கையில ஒரு லாலிபாப் குத்து பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வாங்க. அங்கதான் குட்டி பசங்கங்கறனால ஏன் எனக்கு சாக்லேட் கொடுக்குற? ஜெயிச்சா வந்து மஞ்சி, தோத்தா லாலிபாப். மஞ்சி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல, சாக்லேட் கொடுத்து ஏமாத்திருக்க. அப்படி பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வாங்க, ஓகேவா? காண்டாகும்ல. அது பேசி பார்த்தால ஒரு மாதிரி ஹர்ட். எங்கயோ போயிட்டாய். அந்த அங்க இருந்து எங்கயோ வந்துட்ட. சூப்பர். எப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டேஜ் கிடைச்சிச்சு? இல்ல அட்டிக்கு முன்னாடி, அட்டி கல்ச்சருக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்கூல்ல நம்ம பாடினதை பயங்கரமா அப்ரிசியேட் பண்ணிருப்பாங்க, கிளாப்ஸ். நான் சேனல் சஃபரிங் பண்ணுவேன். ஓகே. அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட் மாதிரி. இப்போ நீங்க எதனா ஒரு சேனல் சொன்னாங்கன்னா அதை அப்படியே சஃபர் பண்ணி அந்த சேனல்ல வர மாதிரி காட்டுவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி பண்ணிருந்தேன். அதுக்கெல்லாம் நிறைய கிளாப்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா டான்ஸுக்கு போவேன். அப்புறம் ஒரு வாட்டி நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு பாட்டு எழுதி அதை நான் போய் ஸ்டேஜ்ல பாடினேன். ஆமா, ஒரு விவசாயம் பாட்டு, விவசாயி விவசாயி அந்த மாதிரி ஏதோ ஒரு பாட்டு. ஞாபகம் இல்ல, அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. விவசாயி விவசாயி நம்பூரு விவசாயி அந்த மாதிரி ஏதோ நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 5 ஸ்டான்ஸ் எழுதி போய் பாடினேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துறாங்க. இப்ப ரீசெண்டா உங்க தாத்தா என்ன சொன்னாருன்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா, எங்க தாத்தா ஒரு சம மேட்டர் சொன்னாரு. எங்க தாத்தா கிட்ட போய் சொல்றேன், தாத்தா இந்த மாதிரி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சில மேட்டர்லாம், சில ரிசோர்ஸ்லாம் வாங்குறதுக்காக போய் நைட்டு பேசிட்டு இருந்தேன். என் தாத்தா பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அவன் போற வழியிலே அவனை விட்டுரு, அவன் நல்லா வந்துருவான் அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஓகே, அப்படி பிளஸ் ஆயிட்டேன் நான். நம்மள புரிஞ்சுக்கிற ஒரு ஜீவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து. ஏன்னா எங்க வீடியோ மொத்தமா எல்லாரும் கேட்கறது எங்க தாத்தா பேச்சு தான். மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ மத்ததெல்லாம் ஓகே தான். அப்படி ஒரு டிராவல். ஆமா, ஒரு மாதிரி குடும்பம்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்காங்க. யாருமே ஒரு சோகமாவே இல்ல. என்ன நினைச்சு யாரும் சோக போடல. அதுவே எனக்கு சந்தோஷம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு விஷயம் அது. நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களா, ஐயோ பையன் இந்த ட்ராக்ல போறான், நல்ல லைஃப் கிடைக்குமா கிடைக்காது ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணாங்க. அப்படியா? இப்ப எல்லாம் ஹாப்பி இல்ல? இப்ப இந்த ஜர்னி பார்த்து ரொம்ப. இப்போ எங்க வீட்டுல வந்து எல்லாரும் எங்க அம்மா எல்லாம் போயிட்டு ஃபிளெக்ஸ் பண்றாங்க குழு காசுலாம் வாங்கும்போது. என் பையன் தான் நம்ம பையன் தான். ஓகே, நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்த சந்தானம் சார் மீட் பண்றோம் அப்படின்றாங்க போட்டு. அப்புறம் நான் என்ன பண்றேன், நான் வந்து ரிலீஸ் ஆகுது முன்னாடி அவங்க கிட்ட போய் சொல்லுவேன்ல, அவங்க கிட்ட சொல்றேன்மா இந்த மாதிரி ஒரு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. அடுத்த நாள் ஊர் எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா எங்க அம்மா போய் டெலிபோர்ட் பண்ணிருப்பாங்க எல்லாருக்கிட்ட. இது சோசியல் மீடியாவோட பயங்கரமா நெட்வொர்க் இருக்கு. அதனால எங்க ஆயா கிட்ட சொன்னா அது இன்னும் பிரச்சனை. அவங்க வந்து அப்படி கேங்க உட்காந்து மணில விளையாட்டு இருப்பாங்க, அப்படியே லீக் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப டேஞ்சர். இப்படி கெளுத்தின்னு சொல்றாங்களா, உங்களோட ஒரிஜினல் நேம் சொல்றாங்களா? இப்ப கெளுத்தின்னு கலாச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க கேட்டிருக்கீங்களா ஏன் கெளுத்தின்னு வச்சீங்கன்னு? இல்ல டிஸ்கஷன் இது முன்னாடி விசர்ட் அப்படின்னு வச்சிருந்தா நல்லா இல்ல மாத்தி. விசர்ட்னா இது மந்திரக்காரனா? அதோ இந்த சிஓசி கிளாஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ்ல ஒரு கேரக்டர் ஒன்னு வரும், அதுல விசார்ட்னு ஒருத்தன் வருவான். அவன் பேர் சும்மா வச்சேன். பேர் நல்லா இல்ல, பேர் மாத்தணும். அப்புறம் அடுத்த பேர் வந்து கெளுத்தி. கெளுத்தி ஏன் எதனால கெளுத்தி? இது மீனை கனெக்ட் பண்ணணுமா இல்ல கெளி தீ தனியா இருக்கு? நான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து.
டிக்ஷனரிலாம் போட்டு பார்த்தா எனக்கு பெருசா ஒன்றும் கிடைக்கல. அவ்வளோலாம் இல்ல இல்லை, அவ்வளோலாம் இல்லை. ஒரு 2-3 இன்டர்வியூல அப்படிலாம் கதை கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அது எனக்கே ஒரு மாதிரி தெரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்துச்சு. அதனால நான் உண்மையை ஒத்துக்கிறேன். நானே சும்மா வச்ச பேர் அவ்வளவுதான். இது எதுவுமே கனெக்ட் பண்ணி வைக்கல. கெளுத்தின்னு அவ்வளவுதான். கேட்டோன்னே ஜாலியா இருந்துச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கெளுத்திங்கிற நேம் கேட்டோன்னே? கேள்வி அப்படிதான் என்னன்னு கேட்டேன். ஒரு மீனோட பேருனா ஓ அப்படியா, சரி ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனை கெளுத்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுக்கு ஒரு பேராவே கூப்பிடல. ஆமா, அதுக்கு முன்னாடி பேரே கிடையாது. விசாடு. அது என்ன பேர் அது? உன்னை எப்படி விசாரிட்டு கூப்பிடுறது? அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அவ்வளவுதான், ஒரு மீன் பேர். ஓ, உங்களோட சந்தோஷ் நாராயண் சாரோட அட்டி லைக் மீட் பண்ணிருக்கீங்களா, பேசிருக்கீங்களா? அந்த இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரோ ஃப்ரெண்ட் ஆக்சுவலா ஆஃப் கோர்ஸ் எல்லாமே ஒரே இது. ஃபர்ஸ்ட் டே ஒரு சாரோட கான்செர்ட்டுக்கு நான் வந்து பிடிஎஸ் எடுத்துட்டு இருந்தேன். கேமரா வச்சு பிடிஎஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் நடந்துச்சாங்கயா, அந்த ஓபன் ஸ்டேடியம். அங்கதான் பிடிஎஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதே அந்த போட்டோலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பிச்சு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் பத்தியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி அவர் கூட ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டி எங்கேயோ லஞ்ச் சாப்பிட போனோம். டின்னர் இரவு உணவு அருந்த போயிருந்தோம். அப்போ போயிட்டு அவர் எங்கிட்டலாம் பேசிட்டு இருந்தாரு. ஜாலியா இருந்துச்சு. அதான் சொன்னல எப்படி அது வந்து ஒரு மாதிரி இப்போ நான் ஒரு கேமிங்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அந்த மாதிரி ஆமா, நம்பவே முடியல இவங்கலாம் என் கூட சுத்துறாங்க. இன்னொன்னு நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. பயங்கரமா பார்க்க வேண்டியிருக்கு. மீடியாவோட அட்டென்ஷன்லாம் வர நிறைய பேர் வருவாங்க அவங்க முன்னாடி. அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னும் நிறைய ஹைட் ரீச் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ஐயோ நான் கெளுத்தி கூட டின்னர் சாப்பிட்டேங்க அப்படின்னு நடக்க போகுது. நடக்கும், ஏன் நடக்கக்கூடாது? கண்டிப்பா நடக்கும், 100% நடக்கும் இல்ல. ஏன்னா இப்போ உங்களோட காம்பினேஷனுக்கு சந்தோஷ் நாராயணன் சார் என்ன சொல்லுவாரு? ஒருவேளை கண்டிப்பா கேட்டிருப்பாருல்ல. கேட்டு நீ பண்ணதுலே பெஸ்ட் சாங் இதான்டா. அப்படியா? எனக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆமா ஆமா ஆமா, இதோ இதை போட்டேன் இங்க பாருங்க. என்னது? டைம் டு ஃப்ளை. காலைல எழுந்தோடனே வேக்கப் பண்ணோடனே இந்த கமெண்ட் வருது. பயங்கரமா இருந்துக்கும். தேவ பயங்கரமா இருந்துச்சுல. அது மாதிரி எதுக்கு போட்டுருக்கு? மியூசிக் வீடியோ போட்டா கூட பரவாயில்ல, டோரா பூச்சி வீடியோக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொலாபரேஷன் எதிர்பார்க்கலாம் உங்களோட ஆஃப்ரோ எக்ஸ் கெளுத்தி உங்களோடதுல? நீ சொல்லு. அடுத்து வந்து ஒரு பக்தி முருகர் பாடல் ஒன்று இருக்கு. இந்த ரிங்டோனா அது இல்லை, அது வேற இல்லை. அது வந்து அவரு நம்ம அடுத்த பாட்டு வந்து முருகர் பாட்டு ஒன்று வச்சிருக்கோம். ஸோ அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அதோட மியூசிக் வீடியோட ரிலீஸ் ஆகும். கிரேட். அதுதான் அடுத்த சாங். மற்றபடி அதுக்கப்புறம் சாங் எதுவும் பிளான் பண்ணல. இன்னைக்கு ஒன்று யோசிச்சேன், அது இனிமே தான் நான் சொல்லணும். சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும். சூப்பர் கிரேட். சத்தியமா எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு குட் டைம் இன்னைக்கு கிடைச்சது. அதான் சொல்லல, மியூசிக் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அஃப்கோர்ஸ் நம்ம 2 பேர் நிறையா மீட்டப் பண்ணியிருக்கோம். ப்ரோ கூட ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டு, ஐடியாலஜி உங்களோட ஜேர்னி இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. சூப்பர். நிறைய எதிர்பார்க்குறோம் உங்களோட கொலாபரேஷனில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ. So, thank you so much கெளுத்தி ப்ரோ. தேங்க்யூ. நன்றி. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.